நீங்கள் கண்டது. வாழ்க்கை வாழ்வதற்கே, வழுக்கை வளர்வதற்கே என்ற தலைப்பிலே உங்கள் தலையில் வழுக்கை ஏற்பட்டிருக்கலாம். அது வயது வரம்பு என்பது கிடையாது. யாருக்கு வேணாலும் வழுக்க வரலாம். அந்த வழுக்கையை தடுப்பதற்காக இது நம்முடைய வயல்வெளியில் அல்லது வாய்க்கால் நீர் ஓட்டமாக தண்ணீர் பாய்ந்து கொண்டிருக்கின்ற இடத்திலே இந்த பொன்னாங்கண்ணி என்ற கீரை இனத்தைச் சேர்ந்த செடி நன்றாக வளர்ந்திருக்கும். இந்த செடியை ஒரு கைப்பிடி எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்தபடியாக இது மஞ்ச கரிசலாங்கண்ணி என்று சொல்லக்கூடிய செடி இனத்தை கொடி இனத்தைச் சேர்ந்தது. இதில் ஒரு கைப்பிடி எடுத்துக்கொள்ளுங்கள். இதோ பாருங்கள், இது கற்றாழை என்று சொல்வார்கள் கிராமத்தில். இது கற்றாழை இனத்தைச் சேர்ந்த காடுகளில் இது பெரும்பாலும் வறட்சியான இடத்திலே வளரக்கூடிய இது ஒரு இனம். இந்த கற்றாழையினுடைய சோற்றை எடுத்து இதையும் மிக்சியில் அடித்து இந்த பொன்னாங்கண்ணி கரிசலாங்கண்ணி தனித்தனியாக சாறாக இடித்து இந்த கற்றாழை சாற்றுடன் ஒன்றாக கலந்து ஒரு வாணலில் இந்த தைலத்தை தயாரிக்கலாம். என்று சொல்லக்கூடிய கடாயில் தேங்காய் எண்ணெயை ஊற்றி நல்லா கொதிக்க வைத்து இந்த சாறை அந்த எண்ணெயில் ஊற்ற வேண்டும். ஒரு 15 நிமிடம் வரைக்கும் நல்லா கொதிக்கும். கொதித்த பிறகு எண்ணெய் தைலமாக மாறி நுரையெல்லாம் அமுகிடும். அந்த பதத்திலே இந்த தைலத்தை எடுத்து ஆற வைத்து பாட்டிலில் நாம் ஊற்றி வைத்து கொண்டு வழுக்கை உள்ள இடத்திலே இந்த தைலத்தை வாரம் ஒரு முறை தேய்த்து குளித்து வந்தால் உங்கள் தலையிலே முடி இல்லாமல் வழுக்கையாக இருக்கின்ற இடத்திலே புதிதாக முடி நன்றாக வளரும். வழுக்கை சீக்கிரமாக முடி வளர்ச்சியோடு கூந்தலோடு நல்லா அழகை பொலிவாக தரும் என்பதை தெரிவித்து கொண்டு இந்த மூலிகையை அனைவரும் ஒவ்வொருவரும் ஈஸியாக காசு இல்லாமல் கிடைக்கக்கூடிய மூலிகையை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய உடம்பில் உள்ள உஷ்ணத்தையும் கண் சூட்டையும் தலையிலே உள்ள சூட்டையும் குளிர்ச்சியாகி உங்களுடைய முடி நன்றாக வளர்ந்து நீங்கள் அழகாக பொலிவாக இருப்பீர்கள் என்று சேரன் கலைபூமியின் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.